வணக்கம். 9 வருஷம் 9 வருஷம் கழிச்சு விஜய் மல்லையா பேசியிருக்கார். ராஜ் ஷமானிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காருல்ல. ஆமா ஆமா, அதுல பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஆனா ஒண்ணு ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. என்னது அது? அரசாங்கம் அவர்கிட்ட இருந்து வசூலிச்சதா சொல்ற அந்த 14,100 கோடி ரூபாய். ஓ, 14,100 கோடியா? இது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் கடன் தொகையை விட 2 மடங்கு அதிகம்னு அவர் சொல்றாரே. ஆமா, அதுதான் அவர் வாதமே. இன்னைக்கு நம்ம அந்த பேட்டியில மல்லையா முன்வைக்கிற முக்கிய வாதங்கள், அவர் சொல்ற தகவல்கள், இதையெல்லாம் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். சரி, நம்ம கிட்ட அந்த ராஜ் ஷமானி யூடியூப் பேட்டியோட ஒரு சுருக்கம் இருக்கு இல்லையா? ஆமா, அது ஆதாரம். மீடியா சொன்னதை தாண்டி மல்லையாவோட சைடு என்ன, அவர் ஏன் இப்போ பேசுறாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாரு? மீடியா மேல கோபமா? ஆமா, மீடியா அவரை பைசா லூட் பண்ணிட்டார் அப்படின்னு தப்பா காட்டிட்டாதாகவும், பப்ளிக் ஒப்பீனியன் ரொம்ப வேகமா அவருக்கு எதிரா திரும்பிடுச்சுன்னு நினைக்கிறாரு. சரி சரி, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அந்த கதைக்கு வருவோம். ஆரம்பத்துல பெரிய லட்சியம் இருந்துச்சே. ஆமா, உலகின் சிறந்த ஏர்லைன்ஸ்ல ஒன்னா ஆக்கணும்னு ஆரம்பிச்சார். ஆனா அதுல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்போ. அப்போதைய நிதி அமைச்சர் பிரணப் முகர்ஜி பத்தியா? அதேதான், நிறுவனத்தை மூட வேண்டாம், பேங்க்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுன்னு முகர்ஜி சொன்னதாகவும், அப்படிதான் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாரு. இது பெரிய குற்றச்சாட்டு. ஆனா ராஜ் ஷமானி ஒரு கேள்வி கேட்டாரே அப்போ. ஆமா, கடன் கேட்கும்போதே கம்பெனி சரியா போகலையேன்னு கேட்டார். அதுக்கு மல்லையா என்ன சொன்னார்? அதுக்கு தான் பர்சனல் கேரண்டி கொடுத்தேன், பேங்க்ஸ் கிங்ஃபிஷர் ஷேர்ஸை டபுள் விலைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஓகே, அப்புறம் இந்த எம்ப்ளாயி சம்பளம் கொடுக்காத விஷயம் அத பத்தி கேட்டாங்களா? ஆமா, கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன காரணம் இந்தியால கம்பெனில பணம் இல்ல, கனடா கோர்ட் ஆர்டர்னால யூபி குரூப் பணம் லாக் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்படியா? ஆனா அதே சமயம் ஸ்விட்சர்லாந்து, யூகே கோர்ட்ஸ்லாம் அவரை ஃபைனான்ஷியல் தப்புல குற்றவாளின்னு சொன்னத ராஜ் ஷமானி சொன்னாரே. ஆமாம், அதையும் ராஜ் ஷமானி சுட்டி காட்டினார். அதுக்கு மல்லையா என்ன பதில் சொன்னார்னு சரியா தெரியல இந்த சுருக்கத்துல. சரி, அவர் மேல வேற சில குற்றச்சாட்டுகளும் இருந்துச்சே. அந்த 60வது பிறந்தநாள் கொண்டாட்டம், அந்த பிரான்ஸ் சொத்து. அந்த 60வது பர்த்டே பார்ட்டி பத்தி கேட்டப்போ ரொம்ப கேஷுவலா ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு கேட்டுட்டார். ஓஹோ. அப்புறம் அந்த பிரான்ஸ்ல வாங்கினதா சொன்னாங்களே 35 மில்லியன் சொத்து, அது குப்பை அப்படின்னு ஒரே வார்த்தையில மறுக்கிறார். அப்போ கடன் தீர்க்கவே முயற்சி பண்ணலையா? இல்ல, அவர் சொல்றது வேற. 2012ல இருந்து 2015 வரைக்கும் 4 தடவையா செட்டில்மெண்ட் ஆஃபர் கொடுத்தேன், ஆனா பேங்க்ஸ் தான் ஏத்துக்கலன்னு சொல்றார். அவர் இந்தியாவை விட்டு போன நேரம் அதுவும் கொஞ்சம் கேள்வி எழுப்புச்சு இல்லையா? ஆமா, கரெக்ட். சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சது 2015ல. சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு முதல் நாள் மார்ச் 2, 2016ல கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 2016ல பாஸ்போர்ட் முடக்கம். அந்த டைமிங் தான் பிரச்சனை. ஆமா, பாஸ்போர்ட் முடக்கம் பத்தி ஏன் அப்பவே நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு மட்டும் சொல்றார், டீடைல்ஸ் சொல்லல. இந்தியால பிசினஸ் பண்றதுல என்ன சவால்னு கேட்டாங்களாமே. ஆமா, அதுக்கு சுருக்கமா அரசுன்னு சொன்னாராம். இது இந்திய டிஎன்ஏவிலேயே இருக்குன்னு சொன்னதா சொல்றாங்க. யாருக்காவது கைமாறியதான்னு கேட்டாங்களே, அதாவது லஞ்சம் கொடுத்தீங்களான்னு. ஆமா, அதுக்கு ரொம்ப மழுப்பலா பதில் சொல்லியிருக்கார். நான் அதை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ மாட்டேன், அதை உங்க கற்பனைக்கே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவரோட பர்சனல் ஃபீலிங் என்ன? ரொம்ப வருத்தப்படுறாரு. அரசாங்கமும் மீடியாவும் சேர்ந்து தன்னை ஹீரோலேந்து ஜீரோ ஆக்கிட்டதான் நினைக்கிறார். அவங்க அப்பா விட்டல் மல்லையா அவரோட கண்டிப்பான வளர்ப்பு, படிப்புக்கு கொடுத்த முக்கியத்துவம், அதையெல்லாம் பத்தியும் பேசியிருக்கார். அப்பாவோட கம்பேர் பண்ணும்போது அவங்க அப்பா விட்டல் மல்லையா ஒரு செலவு பண்றதுக்கு 100 தடவை யோசிப்பாராம். ஆனா தான் ஒரு 2 தடவையாவது யோசிச்சிருக்கலாம்னு சொல்றார். அவரோட முதல் போல்டான பிசினஸ் மூவ் எதுன்னு கேட்டாங்களா? ஆமா, கிங்ஃபிஷர் பியரை மார்க்கெட் பண்ணதுதான். அப்போ அதுக்கு தடை இருந்ததால சுரோகேட் விளம்பரம் மூலியமா பண்ணதா சொன்னார். அதாவது வேற பேர்ல பொருளை வித்து பியரை ஞாபகப்படுத்துற மாதிரி. ஓ, ஓகே. சரி, இப்போ மறுபடியும் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த 14,100 கோடி வசூல், அதுதான் இந்த பேட்டியோட பெரிய விஷயமா தெரியுது. நிச்சயமா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய நிதி அமைச்சகத்தோட ஆண்ட்ரு போர்ட்டலையே அவர்கிட்ட இருந்து 14,100 கோடி ரூபாய் வசூலிச்சதா அரசாங்கமே ஒத்துக்கிட்டுதா சொல்றாரு. அப்படியா? ஆனா கிங்ஃபிஷர் கடன் எவ்வளவோ? அது வட்டியோட சேர்த்தே 6,02,003 கோடி தான் அவர் சொல்றார். அப்படி பார்த்தா கவர்மெண்ட் வசூலிச்சது கடனை விட ரொம்ப அதிகம். இதுதான் பாயிண்ட். அப்போ இத வச்சு மீடியாவை கேள்வி கேட்கணும்னு சொல்றாரா? ஆமா, இத வச்சு ஊடகங்களை கேள்வி கேட்கும் நேரம் வந்துருச்சுன்னு அவர் சொல்றார்.
அப்போ இந்தியா திரும்ப வருவீங்களான்னு கேட்டதுக்கு என்ன பதில்? ஒரு நியாயமான விசாரணைக்கு உத்தரவாதம் கிடைச்சா தீவிரமா யோசிப்பேன் அப்படின்னு சொல்றார். சுருக்கமா சொல்லணும்னா, மல்லையாவோட பார்வையில அவர் மேல அநியாயம் நடந்திருக்கு, கடனை அடைக்க முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அரசாங்கம் கொடுக்க வேண்டியதை விட அதிகமா எடுத்துக்கிட்டாங்க. இது அவர் பக்கம். ஆனா சட்ட நடவடிக்கைகள், அவர் நாட்டை விட்டு போன நேரம் இதெல்லாம் வேறொரு கதையை சொல்லுது. நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பேச்செல்லாம் ராஜ்ஷமானி பேட்டியில அவர் சொன்னதை மட்டும் வச்சுதான் நாம பேசுறோம். சரி. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. உங்களுக்காக யோசிக்கிறதுக்கு விட்டுறலாம். மல்லையா சொல்ற மாதிரி உண்மையிலே 14,100 கோடி அவர்கிட்ட இருந்து வசூலிக்கப்பட்டிருந்தா, அதாவது உண்மையான கடன் தொகையான 6,203 கோடியை விட ரொம்ப அதிகமா, இது உண்மையா இருக்கும் பட்சத்துல அவர் கேக்குற அந்த நியாயமான விசாரணை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இது பொதுமக்களோட பார்வைய மாத்த வாய்ப்பு இருக்கா? இத பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க.